ஐம்பெரும் குன்றத்து அழலாய்த் தோன்றினை. இந்த இடத்துல ஐம் என்பதற்கு பெரிய, தலைமை உடைய என்று பொருள். ஐ என்பதற்கு தலை என்று பொருள் இருக்கு, தலைமை என்று பொருள் இருக்கு. ஐயன்னு சொல்றது அதனால தான். ஐயா, ஐயனே, ஐயர், இதெல்லாம் ஐ இங்க தலைமையில வருது. ஐங்கிற சொல்லுக்கு சலின்னு அர்த்தம் இருக்குது. ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில் என்று பாடுறாருல. புலனைந்தும் பொறிகளங்கி எரிமயங்கி அறிவழிந்திட்டு அளமந்த போதாக அஞ்சேல் என்பா. ஐமேல் உந்தி அளமந்த போதாக. ஐனா சளி. ஐ, இந்த சளி தொண்டை வந்து அடைக்குது. சேட்டுமை இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கிராமப்புற பகுதிகளில் ஒரு வயசானவங்க இறந்து போகிற சூழல் இருக்கிறாங்கன்னா எப்போ போவோம்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அப்படின்னு இழுக்கும். போகுதுன்னா போவாது, திரும்ப வந்துடும். அப்படியே இழுத்து கொண்டே இருக்குது பாருங்க. அது இழுக்கிறதா ஐ வந்து இழுக்கிறது மேல. சிலேத்துமம் அப்படின்னா சளி. வாத பித்த கபம்ங்கிறோம் பாருங்க. அந்த கபம் தான் சிலேத்துமம்ங்கிறது. சிலேத்துமத்தை கிராமப்புறங்களில் சேட்டுமன்னு சொல்லுவாங்க. சேட்டுமை இழுக்குதும்பாங்க. மக்களுக்கே தெரியாது சேட்டுமனா என்னன்னு தெரியாது. சேட்டுமைங்கிறது சிலேத்துமம், அதுதான். சிலேத்துமம்னா சளி வந்து அடைக்கும், மேலே பேச முடியாத அளவுக்கு. ஐயாறு வாயாறு பாயா முன்னம் ஐயாறு மடனெஞ்சே வாயால் அழை என்று சேத்திர வெண்பாள பாடுகின்றார் நம்முடைய ஈடிகள் கூட அவருக்கும் நாயனார். ஐ ஆறு வாயாறு பாயாமுன். ஐ ஆறு எடுத்து வாயில வந்து அடைக்கும். அப்போ வந்து கூப்பிட்டா அழித்து பிறக்க ஒற்ற அயல்வேலன் கவியை கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதுன்னு பாடுகின்றார். கடைசியில சொன்னா, உயிர் போற நேரத்துக்கு சொன்னா, சாமி அப்ப யமன் வராம இருப்பானான்னா வரமாட்டான். அப்ப கண்டிப்பா யமன் வந்துருவான். அதனால எப்ப சொல்லணும்? நல்லா இருக்கும் போதே சொல்லணும். கையினோடு கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடினன் என்பதன் முன்னம் நீ பொய்யிலாரன் புள்ளிருக்கு வேலூர் மகிழாவிய கண்டனை வாழ்த்துமே என்று அப்பர் சாமி திருவாக்கு. நம்ம இறந்து போகும் உடனே என்ன பண்ணுவாங்க? கையை கட்டுவாங்க, காலை கட்டுவாங்க, உடனே சொந்தக்காரவங்களாம் செய்தி விடுவாங்க. சொல்லுகிறார், கையினோடு கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடினன். ஐயா அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டார், எல்லாம் வந்து சேருங்க. இன்னொரு ஒரு காலத்தில் செய்தி ஆள் விட்டு அனுப்பினாங்க. அப்புறம் ஃபோனில் வந்தது. இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா தெரிஞ்சுட்டு வந்துட வேண்டியது தான். ஸ்டேட்டஸ் வச்சு நீ பார்க்கலையான்னு கேட்க வேண்டியது தான், கேட்பாங்க. அதனால இப்போ கொளுத்துறது வரைக்கும் ஸ்டேட்டஸ் போடுறான். எல்லாத்தையும் தூக்குறது, குளிப்பாடுறது, கொளுத்துறது, செல்ஃபி எடுத்து போடுறது, இதெல்லாம் வச்சிருக்கான். கலாச்சாரம் மாறுது, அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அப்படி அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பல பேசப்படாமனும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே என்று காட்டுகிறாங்க அப்பர் சுவாமி. நெருப்புல சூழ்ந்து எரிக்கிறாங்க. அரிச்சுற்ற வினையால் அடற்புண்ட நீர் எரிச்சுற்ற கிடந்தார். என்ன ஆட்டம் ஆடனா இவன், என்ன பேச்சு பேசுறான், ஒருத்தனை மதிச்சானா, எவ்வளவு காசு பணம் இருக்குன்னு ஆடனான், எல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்தினான். இப்ப பாத்தியா நெருப்பு எரியும்படியாக சுடுகாட்டுல கிடக்கின்றான் என்று சிரிப்பார்களாம் கூட இருக்கிறவங்க எல்லாம். மௌனமா சிரிப்பான். அப்போ அரிச்சுற்ற வினையால் அழற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று நெருப்பு சூழ அப்படி கிடக்கிறாருன்னு அயலவர் சிரிச்சுற்று பல சிரிச்சுக்கிட்டு பேசுவான், கேவலப்படுத்துவான். அப்போதான் வந்து தனக்கு அடுத்து வரப்போகுதுங்கிறத மறந்துடுவான். இருந்தாலும் ஒன்றும் பேசுவான். சிரிச்சுற்று பல பேசப்படாமலும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே என்று சொல்லி சிதம்பரத்தை சென்று அடையுங்கள், நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்பர் சாமி. அதுபோல இங்க என் ஆதிகாணாத இருவர் மூவுலகு உழன்று நாற்றசை உழிதர ஐம்பெரும் குன்றம். ஐனா சலிக்கு அங்கே போயாச்சு. ஐம்பெரும்னா பெரிய என்று பொருள். இந்த இடத்துல ஐம்பெரும் குன்றம்னா பெரிய மலையா நின்னாய். அது என்ன மலை? அண்ணாமலை என்று பெயர். சாமி திருமாலும் பிரம்மாவும் தேடினாங்க. சாமி பெரிய நெருப்பு தூணாக நின்றார். ஆகாசத்துக்கு பூமி, ஆகாச பூமியா கிடையாது. முதல்ல இவ்வளோ ஒசக்க நின்றுட்டு இருக்கா. இடையில திருமாலும் பிரம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கான். இடையில ரெண்டு பேர்ல யாரா பெரியவன்னு சண்டை. இடையில பெரிய தழல் தூண் நிற்குது. இது என்னன்னு பார்த்தா இது எங்க இருந்து வருது, எங்க இருந்து முடியுதுன்னே ரெண்டு பேரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அப்பவே ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கணும்? ஓ, நம்பால் முடியாத காரியம் இந்த உலகத்துல உண்டு போல் இருக்கு என்பதை புரிந்து நம்ம கர்த்தா இல்லைன்னு சமாதானம் ஆயிருக்கணும். ஆனா முடியல. சரி, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான். இது மேல எங்க இருக்கு, கீழே எங்க இருக்குங்கிறத தேடி பார்ப்போம் என்று நினைத்த மாத்திரத்துல எழிவாய் கருவிளங்கும் பறவுமாய் ஆயினார்கள் சேர்க்கிறாங்க. பெருமானுடைய பெருமையை தன்னுடைய அன்பினாலே தேடாம தன்னுடைய சக்தியினாலே தேட முயற்சி பண்ணுகிறான். ஒருத்தன் பிரம்மா கல்வி அறிவு, இன்னொருத்தர் செல்வம். திருமால் அவர். அப்போ ரெண்டு பேரும் தேட போறாங்க. செல்வத்துக்கு அதிபதியாகிய திருமால் கீழே நோக்கி போயிட்டே இருக்கிறார். ஆனா தேவர்கள் வந்து இறைஞ்சக்கூடிய
அடகேச்சரம் என்ற பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குதாமா. அந்த கோயிலுடைய முகப்பு எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், திருவாரூர் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அடகேச்சரம், திருவாரூர் கோயிலுக்குள்ள அடகேச்சரம் சன்னதி இருக்கு. அங்கே போனீங்கன்னா உள்ளுக்குள்ள சிவலிங்கம் இருக்காது, வெறும் உள்ள பள்ளம் தான் இருக்கும். அதுதான் பாதாளத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லக்கூடிய வழி, அடகேஸ்வரம்னு எழுதியிருக்கு. அந்த கோயிலையும் திருமால் போய் பார்க்குறார். அங்கேயும் சாமியுடைய திருவடி தெரியல. சரி, இது நம்மால் ஆகாத காரியம் போல இருக்கிறதுன்னு சொல்லி மேல் நோக்கி வந்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டு ஆடி பாடி கொண்டிருக்கின்றார். அப்போ பிரம்மா மேலே போனா இந்த காசு பணம் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுக்கக்கூடிய செருக்கு ஒரு கட்டத்தில் தீர்ந்து போயிடும். ஏன்னா நம்மளோட பணக்கார உலகத்தில் இருக்கான் அப்படிங்கிறத அது காட்டிடும். ஆனால் இந்த படித்த திமிர் இருக்கு பாருங்க, அதுக்கே அதனால தான் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்தரையும் குர்த்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் காட்டு. செருக்கு, இந்த கல்வி கொடுக்கக்கூடிய செருக்கு உலகத்தில் என்னை விட பெரியாள் யாரும் இல்லை என்று சொல்லும். அதனால தான் பிரம்மாவுக்கு பொய் சொல்லக்கூடிய ட்ரிக் வருது. எப்படியாவது தாழம்பு ஏமாற்றி கொண்டு வந்து நம்ம சாமிகிட்ட பொய் சாட்சி சொல்லிடுவோம். உடனே சாமி தழத்தூண்லேருந்து வெடித்து காட்சி கொடுத்தார், லிங்கோத்பவ மூர்த்தியாக காட்சி கொடுத்தார். அப்புறம் பிற திருமாலுக்கு வரம் கொடுத்தார், பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்தார். அப்புறம் பிரம்மாவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான், தாழமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. எல்லாருக்கும் வரம் கொடுத்ததுக்கு பிறகு 2 பேருக்கும் விண்ணப்பம் பண்ணிக்கிறார், பெருமானே நெருப்பு தழல் தூணா நிற்கிறீங்க, எங்களுக்கு உங்களை காண முடியல, கண்ணு பூசுதுன்னு என்ன பண்ணிட்டார். உடனே சுவாமி அதற்கு மாணிக்க மலையாக காட்சி கொடுத்தார். மாணிக்க மலையாக வானத்துக்கு பூமிக்கு காட்சி கொடுக்க, இது எங்களால் பார்க்க முடியல, வேறு வழியில் காட்டுங்கன்னா அப்புறம் தான் கல் மலையாக மாறி அண்ணாமலையாராக சுவாமி உலகத்தில் எல்லாரும் காணும்படியாக தோன்றி வரம் கொடுக்கிறார். கார்த்திகைக்கு கார்த்திகை ஒரு நாள் மலைநுனியில் ஒரு சோதி காட்டா நிற்போம், வாய்த்து வந்த சுடர்கானில் அவரதும் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முத்தி வரம் கொடுப்போம் என்று சொல்லி அண்ணாமலையார் புராணத்தில் சாமி வரம் கொடுக்கிறார். இந்த மலைநுனியில கார்த்திகைக்கு கார்த்திகை மலைநுனியில் ஒரு ஜோதி காட்டா நிற்போம். அந்த ஜோதியை யார் தரிசனம் பண்ணுகிறார்களோ, அந்த ஜோதியை தரிசனம் பண்ணவனுக்கு மட்டும் முத்தி இல்லையாமா, தரிசனம் பண்ணவனுடைய தலைமுறையில் 21 தலைமுறைக்கு முத்தி வரம் கொடுப்போம், வாய்த்து வந்த சுடர்கானில் அவர்தம் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முத்தி வரம் கொடுப்போம் சொல்லி சுவாமியுடைய அண்ணாமலையார் அனுகிரகம் கொடுக்கின்றார். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரைகோயில் என்று நினைத்தாலே பாவம் தீர்க்கக்கூடிய சுவாமி என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானே அருளி செய்கின்றார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளை என்று சொல்லி சுவாமி திருவண்ணாமலைக்கு போறேன்னு இந்த நம்ம உட்கார்ந்துருக்க ஆசனத்தை விட்டு எந்திரிச்சாலே அவர்களுக்கு முத்தியா அப்படின்னு அண்ணாமலையார் போராட்டம் சொல்லுகிறது. அண்ணாமலைக்கு போறேன்னு நினைச்ச மாத்திரத்திலே அவர் முத்தி வரத்தை கொடுக்கின்றார். அவருடைய பாவங்கள் எல்லாம் திருக்கின்ற பெருமானார். அதெல்லாம் சொல்லுங்க, நினைத்து தொழுவார் பாவம் திருக்கும் நிமலர் உரை கோயில் என்று காட்டுகின்றார் அந்த பெருமகனார். அதை தான் சொல்லுகின்றார், 50 குன்றத்து அழலாய் தோன்றினை, நெருப்பு மலையாக நின்னாய் பெருமானே, 6 நின் சடையதுன்னார். நின் சடையில் என்ன இருக்குது, 6 இருக்கு என்று சொல்லுகின்றார். 6னா கங்கை ஆறு, திரும்ப 6க்கு அடுத்தது 5, திரும்ப 5 நின் நிலையது, நிலைனா இருப்பிடம்னு அர்த்தம், ஸ்டேட்டஸ் ஸ்டேட். 5 எழுத்துக்கள் அவர் உரைகின்றார். 5 நின் நிலையது என்று 5 எழுத்து. 4 நின் வாய்மொழி, வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் சொல்லுகின்றார். 4 வேதத்தை பாடுகிறார். வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி வருகின்றார்னு பாடுகின்றார் திருப்பழனம் தேவாரத்தில் ஞானசம்பந்தர். 4 நின் வாய்மொழி, 3 நின் கண்ணே, பெருமானுக்கு திரிநேத்திரம் இல்லையா, அக்னி சூரிய சந்திரன் என்று சொல்லக்கூடியதாகிய திரிநேத்திரங்கள் சாமிக்கு. 3 நின் கண்ணே, 2 நின் குழையே, 2 காதல குழை அணிந்திருக்கின்றார். அது 2 குழையே 2 கந்தர்வர்கள் தான். பெருமான் இடத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்க, தவம் பண்ணார் 2 கந்தர்வர்கள். சாமி பிரத்யட்சமா என்ன வேணும்னு கேட்டார். நாங்கள் எப்பொழுது பாடிக்கொண்டே இருக்கணும், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னார். சரி கொண்டு வான 2 பேரும் குழையா மாற்றி காதில் போட்டுக்கிட்டார். ஃபர்ஸ்ட் ஹெட்செட் போட்டு சாமி குழையா மாற்றி காதில் 2 பேரும் பாடிக்கிட்டே இருக்கேன் வரம் கொடுக்குறாரு. அப்படி அந்த 2 நின் குழையே 1 நின் ஏரே, சாமி ஒன்று கொள்ளாம் அவர் ஊர்வது தானே என்று அப்பர் சாமி திருவாக்கு. ஒரே ஒரு ஏறு தான் அவருடைய வாகனம். அவர்கிட்ட நிறைய வாகனங்கள் இருக்குது, எத்தனையோ வாகனங்கள்லாம் இருக்குது. ஐராவணம் என்று ஒரு வாகனம் 2000 தண்டத்தோடு காத்து நிற்கிது. சில பேர் வீட்டில் என்ஃபீல்டு வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் ஸ்கூட்டர் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, என்ஃபீல்டு எடுக்க மாட்டாங்க. அதுமாரி இவருடைய என்ஃபீல்டை வச்சுருக்காரு, ஸ்கூட்டரில் வராரு எப்போ, அதுதான் சௌகரியமாக இருக்கு. தர்மம் தான் சுவாமியுடைய வாகனம். அறம் இருந்தால் தான் சுவாமி நம்மக்கிட்ட வருவார். நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தி பண்ணுகிறவராக இருந்தாலும் உங்கள்கிட்ட தர்ம சீலம் இல்லைன்னா சுவாமி உங்கள்கிட்ட வரமாட்டார். இதற்கு உதாரணம் ராவணனுடைய சரித்திரம் தான். ராமரும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுறார்,
ராவணனும் சாமியை வழிபாடு பண்ணுகின்றான். 2 பேருக்கு இடையில சாமி யாருக்கு அனுகிரகம் கொடுத்தார்? இதில் சொல்ல போனா ராவணன்ட்ட சாமி கொடுத்த ஆயுதமே இருக்குது, சந்திரகாசம்ங்கிற வாளே இருக்குது. ராமர்ட்டான தோத்து போனான். வாரணம் பொருதமார்பும் மறையினை எடுத்ததோளும் நாரத முடிவர்க்கேற்ப நலம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான்னு கம்பராமாயணம். அப்படி சங்கரன் கொடுத்த வாள், சந்திரகாசம்ங்கிற அந்த வாளையும் கொடுத்து சிவருமான் தான் கொடுத்தார். ஆனா ராமரால வெற்றி கொள்ளப்பட்டார். ஏன்? அதற்கு திரு அவளிவநல்லூர் தேவாரத்தில் சொல்றார் அப்பர் சாமி, நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி. 2 பேரும் நம்பினார். ராமரும் சாமியை நம்பினார், ராவணனும் சாமியை நம்பினார். ஆனா யாருக்கிட்ட நல்லது அதிகமா இருக்கும் சாயை பார்த்தார். நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவள் இவன் நல்லூராரே. ராவணனை கொன்னதே யாரு தாங்கிறாரு? சிவபெருமான் தான் அப்புறம் சாமி காட்டுவார். அதில் அப்ப நலம் நன்மை இருக்கணும், தர்மம் இருக்கணும். தர்மம் அறம் இல்லைன்னா சாமி நம்ம கிட்ட வரமாட்டார். அப்போ எவ்வளவு பெரிய சிவபக்தி பண்ணாலும் அங்கே அறம் இருக்கணும். அறம்னா இந்த இடத்துல நம்மளை பொறுத்தளவுக்கு சில பார்த்தீங்கன்னா அறத்துக்கு விரோதமாக சில விஷயங்கள்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கே நாயன்மாருடைய சரிதங்கள்ல, அதெல்லாம் சிவபக்தியா சாமி கொடுக்குறாருன்னா அது சிவபுண்ணியம், அவருடைய நிலை ஜீவன்முக்தியோட நிலை. நாம அப்படி கிடையாது. நம்ம சகல வகையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம நல்லதுல சரியா நோக்கத்தில் செயல்படணும். தாழாது அறம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுரன் என்றானிடம் கேதாரம் எண்ணீரே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியோட திருவாக்கு திரு கேதாரத்தில். அப்போ அந்த அந்த ரிஷபம் தான் 4 கால்களில் நிற்கக்கூடிய அந்த ரிஷபம் தான் தர்மம். தர்மத்து மேலே தான் சாமி வருகின்றார். பொதுவாக சாமியுடைய வாகனமாக இருந்த ரிஷபங்கள் நிறைய இருக்கு. பெரிய சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 நந்தி இருக்கும். பெரிய நந்தி பிரம்ம நந்தி என்று தொடக்கத்தில் வெளியில் இருக்கும். நந்தி வழிபாடு என்பதே பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பிரதோஷத்துக்கு போய் ரிஷபத்துக்கு ஒரு பெரிய கோயிலில் பார்க்குறேன். ரிஷபத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி திரை விளக்கி தீபாராதனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக உள்ளபடியே பிரதோஷத்தில் என்ன பண்ணணும்? பிரதோஷ கால வேளையிலே நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே சுவாமி தாண்டவம் ஆடுகின்றார்னு புராணம். அப்போ நந்தி கொம்புக்கு இடையிலே சிவலிங்கத்தை சுவாமி தரிசனம் பண்ணணும். இப்போ ஏக காலத்தில் இங்கே நந்திக்கும் தீபாரத்தனை உள்ள சுவாமிக்கும் தீபாரத்தனை ஆகணும். அப்போ தான் நந்தி கொம்புக்கு இடையில சுவாமியை பார்க்குறோம் என்ற ஐதீகம். அப்போ எல்லாரும் யாரை பார்த்து வழிபாடு பண்ணுவாங்க? நந்தியை பார்த்து தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் முறை அப்படி கிடையாது. நந்திக்கு பின்னென்று கொம்பு வழியே சாமியை பார்க்கணுங்கிறத பிரதோஷ காலத்திலே வழிபாடு. அதை எல்லாமே மாற்றியாச்சு இன்னைக்கு. இதுக்கு இங்கே போனோம் ரிஷபத்துக்கு. இப்படி 5 நந்திகள் கோயில்கள் இருப்பதாக சொல்லுகின்றோம். பிரம்ம நந்தி, மால் நந்தி, இந்திர நந்தி, ஆன்ம நந்தி, தர்ம நந்தி என்று சொல்லக்கூடியதாகிய 5 நந்தி இதில் சொல்லப்படுகிறது. பிரம்மாவும் திருமால் நந்தியாக இருக்கின்றார் சுவாமிக்கு, திருமால் நந்தியாக இருக்கின்றார், இந்திரன் நந்தியாக இருக்கின்றான், ஆத்மாவே நந்தி தான். மனமே சாமிக்கு நந்தி. சாமி எங்க இருக்கிறார்? நமக்கு இதயத்தில் இருக்கிறார். அப்ப தாங்கிறது யாரு? மனமே முருகனின் மயில் வாகனம்னு பாடுறோம். மனம்ங்கிறதே சாமிக்கு பீடம் தான். மனம்ங்கிறது தான் மயில். அதனாலதான் சோர்மிசை மங்கையாகி சுமக்குதி என்னை என்றான் கந்தபுராணத்துல. முருகப்பெருமான் மயிலை நோக்கி என்னை சுமந்து கொள்ளுகன்னு சொல்றார். சூரபத்மா 2ஆக விழுகின்றான். மாமரத்திலிருந்து புலந்து ஒரு மயிலா மாறுது, ஒன்று சேவலா மாறுது. மயில் எதனுடைய அடையாளம்? நம்முடைய மனத்தினுடைய அடையாளம். மயில் மீது தான் சாமி அமர்ந்து கொள்ளுவார். மனத்துல சாமி அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாம எப்போது சுமக்கணும். சூர்மிசை மங்கையாகி சுமக்குதி என்னை சுமந்து கொள் என்று சொல்லி சுவாமி இந்த மயிலுக்கு ஆடையிடுகின்றான். இந்த சேவல் என்ன பண்ணுது? கொக்கருகோன்னு கூவுது. கொக்கு அருகோ என்ற கொக்காகிய மாமரத்தை அறுத்த கோவாகிய தலைவன் முருகன் அர்த்தம். கொக்கருகோன்னா சேவல் கொக்கருகோன்னு கூவுறது எதனுடைய அடையாளம்? முருகா 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 என்று கூவுவது. அப்போ மயில் என்பதுடைய மனம், சேவல் என்பது நம்முடைய வாக்கு. இதுதாங்க தாத்பரியம், அடையாளம். முருகா முருகா என்று வாயால் அழைத்து மனத்திலே முருகப்பெருமானை ஸ்தாபிதம் செய்து கொண்டு வழிபாடு செய்யும். அதுதான் 2 கருத்து. இது ஆணவமலம் தான் சூரபத்மன். அவனுக்கு அழிவு இல்லை. சூரபத்மன் அழிஞ்சிட்டானா? சூரபத்மன் அழியல. அவன் மயிலாகவும் சேவலாகவும் இருக்கின்றான். அவன் செயல்படாம ஒடுங்கி இருக்கின்றான். எப்படி ஒடுக்குவது? வாயாலும் மனத்தாலும் பெருமானை வாடுவதனாலே. இதுதான் தாத்பரியம் கந்தபுராணத்தில் காட்டப்படுகிறது.
அதுபோல இங்க வாகனம் என்பது பெருமானுக்கு நம்முடைய மனம் தான். எல்லா தெய்வங்களுக்கும் வாகனம் என்பது என்ன? நம் மனம்தான். அப்படி 6 நின் சடையது 5 நின் நிலையது 4 நின் வாய்மொழி சொல்லிட்டோம் இல்லையா? 3 நின் கண்ணே 2 நின் குழையே 1 நின் ஏரே. உடைய வாகனம் ஒன்றுதான், அது தர்மம் தான் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார். அந்த இதை திரும்ப அடுத்த ஒன்று ஆரம்பிக்கணும். இடைவேளைக்கு பிறகு தொடருவோம். ஒன்றிய காட்சி உமையவன் நடுங்க இருங்குலிற்று உரிவை போர்த்தனை நெருங்கி முத்தி 4 ஐம்புலன் அடக்கிய அறுவலாளருக்கு உறுதி வைத்தனை 7 இன்னரம் இசைத்தனை. ஒன்றிய காட்சி உமையவன் நடுங்கன்னா, ஒன்றிய காட்சினா எப்பொழுதும் சுவாமியை தரிசித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். வாக்கே நோக்கிய மக்கிய நாளனை மூக்கிய நீங்களாய் என்பது அப்பதான் சொல்வார். சுவாமி எப்பொழுதுமே அம்பாள் பார்த்து கொண்டே இருப்பான். சுவாமி அம்பாள் பார்க்க சுவாமி இடமாட்டான். அதமான வாழ்வுகத்தால் அமர்ந்து காண அமரகண முடிவனங்கு ஆடுகின்ற பெருமானை பெருமத்த முடிவுடானை பேசாத நாளெல்லாம் புறவானாலே. ஒன்றிய காட்சி உமையவன் நடுங்க ஒரு யானையை ஏறினாங்க தார்காவண முனிவர்கள். தார்காவண முனிவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா மீமாம்சக சூத்திரத்தை பின்பற்றுபவர்கள், வேதத்தை ஒத்துக்கொள்கிறவர்கள் தான். ஆனா வேதத்துல 6 வகை பிரிவு சொல்லப்படுகிறது. அதுல சாங்கியம், யோகம், நியாயம், தர்க்கம், நியாயம் தர்க்கம் தான் வைசேடிகம், மீமாம்சம். இந்த மீமாம்சத்துக்கு பூர்வ மீமாம்சம்னு பேரு, வேதாந்தத்துக்கு உத்தர மீமாம்சம்னு பேரு. இந்த முதல்ல இருக்கக்கூடிய 6 பேரும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்துடையவர்கள். உலக தோற்றத்திற்கு கருத்தா தேவையில்லை என்ற கருத்துடையவர்கள். அதனால தங்களுக்கு இன்பத்தை புத்தி கொண்டு கொடுப்பதற்கு கருத்தா இல்லை என்ற வேதத்தை ஒத்துக்கிறாங்க. வேதத்தை எடுத்துக்கொண்டு கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன செய்வாங்க? மீமாம்சகர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியைகளை மட்டும் பெருசா செய்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளை செய்வது, கர்மங்களை செய்வது, இதை மட்டும் செய்வாங்க. இந்த கர்மத்தின் பயனாக அவர்களுக்கு புத்தி இன்பம் கிடைக்கும், சொந்தம் கிடைக்கும் என்று அவருடைய வாதம். அதை மறுத்து கடவுள் உண்டு, கர்த்தா உண்டு, கர்த்தாவால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதை ஸ்தாபிதம் செய்வதற்காக சிவபெருமான் விருஷானந்த மூர்த்தியாக தார்காவணம் சென்று திருமாலை மோகினியாக மாற்றிக்கொண்டு அங்கு உள்ள பெண்களை எல்லாம் மயக்குகின்றார். சுவாமி ரிஷிகளை எல்லாம் மயக்குகின்றார். அப்போ அவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டதுக்கு பிறகு சுவாமி அழிக்க வேண்டும் என்று சொல்லி அபிச்சார ஹோமம் செய்வார். அந்த செய்வினை, பில்லி, சூன்யம்லாம் செய்கிற மாதிரியான ஹோமங்கள் அதனோட வேதத்தில் சொல்லப்பட்ட பிரயோகங்களை கொண்டு செய்கிறார்கள் சொல்றாங்க. அப்படி செய்யும் பொழுது அதில் ஏற்படுத்தப்பட்ட பொருட்களை கொண்டு சுவாமியை தாக்கத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி அற்புதத்துல ஒன்று பெரிய யானை. இந்த யானையை சுவாமி குறிச்சார். அப்ப என்ன பண்ணார்? யானைங்கிறது மிகப்பெரிய ஆகதியா இருந்தது. சுவாமி அதுக்குள்ள புகுந்தார். புகுந்த உடனே இறைவன் தான் தேச விளக்கலாம் ஆனாயினின்னு எல்லாவற்றும் உலகத்துக்கு ஒளி கொடுக்கின்றவர், உலகத்து ஒளியாய், உலகத்து உயிரானாயினார். அப்போ அந்த உலகத்துக்கு உயிராக ஒளியாக இருக்கக்கூடிய சுவாமி திடீர்னு யானைக்குள்ள போயிட்டதுனால எங்கும் ஒரே இருள். கீர்த்தி என்பதற்கு யானைக்கு பேர். கீர்த்திக்குள்ள கொஞ்ச நேரம் வாசம் பண்ணதுனால கீர்த்திவாசர் பேர். வள்ளுவர் சுவாமிக்கு பேர் கீர்த்திவாசர் பேர். யானை உரிச்ச தேவர் என்று சொல்லி சோழர் காலத்தில் திருமணிகளுக்கு பேர் வந்திருக்காங்க. அவன் யானையை உரித்துக் கொண்டு வெளியில பிரகாசமாக லைட் கொஞ்ச நேரம் ஆஃப்ல இருந்துச்சு. திடீர்னு போட்ட உடனே கண்ணு பூசுமா. அது போல சுவாமி இப்படி வெளியில வந்த உடனே அதிக ஒளி புறப்பட்டதுனால அம்பாலும் கண் பூசியது. அதனாலதான் இங்க உமையவன் நடுங்க என்று சொல்லுவாங்க. உடனே இடுப்புல வந்தது முருகப்பெருமான் அதோ அப்பா என்று காண்பித்தார். இந்த 2 காட்சியோடு கூட சுவாமியை தெரிவிப்பதை பார்க்கலாம். ஆணை உரிச்ச தேவர் திருவள்ளுவர். அப்படி ஒன்றிய காட்சி உமையவன் நடுங்க இருங்கலிற்று, இரும்னா இந்த வலிமையில் பொருள். இருங்கலிற்று உரிவை போர்த்தனை, உரிவைங்கிறது தோலை போர்த்து கொண்டாங்க. நெருங்கி புத்தி 4 ஐம்புலன் அடக்கி அறுவடையாளர் எல்லாமே அந்தணர்களை பற்றி வருகிறது. புத்தி என்பது ஆகவணியம், காரகமத்தியம், தட்சிணாபுரியம். இந்த அந்தணர்கள் வீட்டெல்லாம் எப்பொழுதுமே அணையாது அக்னி எரிந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய திருமணத்தில் நடக்கக்கூடிய அந்த ஹோமத்திலிருந்து அந்த அக்னி எடுத்து கை கொடுப்பாங்க. அந்த அக்னி அவர்கள் அணையாமல் தினமும் ஓம்பணும். அதுல அக்னிஹோத்திரம் அதை செய்து அதிலேயே அந்த அக்னியை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நித்யாக்னி வளர்க்கணும். நித்யாக்னி 3 தினப்படும் 3 சடங்கு அதை செய்யலாம். ஆகவணியம்னா தெய்வ வழிபாட்டிற்குரிய சடங்குகளை அதை செய்யலாம். காரகபத்தியம்னா கிரகம் வீட்டுக்கு தேவையான சடங்குகள். வீட்டில் கல்யாணம் நடக்கும், பூம்சம் அடையாளம் நடக்கும், காது குத்து நடக்கும், வேற மாதிரியான விசேஷங்கள் நடக்கும் பொழுது அப்போ அந்த ஹோமத்தை பயன்படுத்தும். அடுத்தது தட்சிணாகினியம்னா தெற்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய வேள்விகளை இது செய்யும்.
மூவகை அக்னி அதில் செய்வதனாலே அது புத்தி என்று சொல்லப்பட்டது. நான்மறை என்பது 4 வேதங்களை ஓதுகிறது. ஆகவனியம், ஆகவனியம், காரகபுத்தி, தட்சிணார்த்தம். நான்மறை அப்படிங்கிறது 4 வேதங்களை ஓதக்கூடியவர்கள், ஐம்புலன் அடக்கிய அந்தணர்கள். வேதம் ஓதும் பொழுது எப்படி இருக்கணுங்கிறாங்க? ஐம்புலன் அடக்கணும்னு சொல்லப்படுகிறது. எல்லாருக்குமே சொல்லப்படுது. அடியார்களுக்குமே தொண்டர் 5 கலம் அடக்கி என்று சொல்லுறார். 5 புலன்கள் அடக்கிதான் புலன் சிந்தையை ஒருங்கிணைந்து ஒன்றிருந்த நிலைமைகள் சொன்னார். அறுதொழிலாளர் 6 தொழில் செய்கிறவர்கள் அந்தணர்கள். ஈதல், ஏற்பித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல் என்று சொல்லக்கூடிய 6. வேதத்தை ஓதணும், அடுத்தவருக்கு ஓதுவிக்கணும். வேள்வியை செய்யணும், அடுத்தவருக்காக செய்விக்கணும். பொருள் தானத்தை அடுத்தவர் கொடுக்கணும், அடுத்தவர் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளணும். ஈதல், ஏற்றல், ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல் என்று சொல்லக்கூடியதாக 6 தொழில். அறுதொழிலார் ஊர் மறப்பர் என்று சொல்லி அரசன் ஒழுங்காக காவல் காக்கலன்னா அந்தர்களும் இந்த நூல்களை மறந்துடுவார்கள் சொல்லி திருவள்ளுவரை பேசுகிறார். அப்படி அறுதொழிலாளருக்கு உறுதி பயிர்ந்தனை 7 இன்னரம்பு இசைத்தனை சொல்லுகிறார். 7 நரம்பு இந்த இடத்துல 7 ஸ்வரங்களை இருக்குது. 7 நரம்பு சொல்றது 7 ஸ்வரம். புத்தம், கைக்கிளை, வெள்ளித்தாரம், மொழியிலி ஓசைப்பன், கழுவப்பாடி என்று சொல்லி தமிழில இந்த 7 ஸ்வரங்களுக்கு பயணித்துள்ளதாக காரணம் இல்லையா? இதே கர்நாடக சங்கீதத்துல சக்ஷமம், ரிஷபம், சரிக, காந்தாரம் அப்படின்னு சொல்லி சரிக, மத்தியமம், விஷாலம், தைவதம் என்று சொல்லி 7 ஸ்வரங்கள் இப்படி சொல்லப்படும். இதுதான் துத்தம், கைக்கிளை, விளரித்தாரம், வெளியிலி ஓசை பண் என்று சொல்லி 7 சுரங்களாக தமிழ்ல சொல்றாங்க. 7 சுரங்கள் தான். 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல்கள் பாடப்படும். இதை மெச்சு பண்றது மூலமா தான் பல புதிய ராகங்கள் பிறக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் காந்தாரம்னா அதுலயே காந்தாரம்பாங்க, ரத்திபாங்க, அதெல்லாம் சங்கீதம் தெரியும். ஒவ்வொரு சுரத்தையும் எப்படி மாற்றி பாடுவது, அதுக்கேற்ப ராகங்கள் பிறக்கிறது, பாடல்கள் வேறு பாடல்களாக உண்டாகிறது. அப்படி 7 இன்னரம்பு இசைத்தனை. இன்னரம்பு இசைத்தனா 7 சுரங்களை இசைக்கக்கூடிய யாழ் சுவாமி வீணை வைத்திருக்கிறார். கட்டங்கம் கையதோர் வீணை உண்டே கரைதேற்கான் மிரட்டியம் கபாலி ஆக்கியம் சொல்லுவார். வேதம் போதி ஒரு வீணை ஏந்தி என்று சொல்லுவார். தைரியதோடு பக்கம் மிக நல்ல வீணை தடவி. இசைத்தனை 6 அமுதம் பயந்தனை. 6 வகை சுவையாக இந்த உலகத்தில் இருக்கின்றாய். 6 சுவை என்னென்ன? இனிப்பு, புளிப்பு, காப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்புனா என்ன? உப்பு என்றால் சுவை என்று. உப்பு என்றாலே சுவை. சுவை என்பதுதான் சோத்துக்காய் உப்பிட்ட வரை உள்ளளவு நினை. உப்புனா மரணத்தில் உள்ளோம். எல்லாமே பாருங்க, இனிப்பு, கார்ப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இப்படித்தான் சொல்லணும். கரிப்பு, எல்லாமே உப்பு தான். உப்புனாலே சுவைனர். ஆனா உப்பு மட்டும் இந்த கரிப்புக்கு மட்டும் உப்பு ஆக்கிடுவாங்க. மிளகுங்கிறாலே கரினாலே மிளகுன்னு தான் இருக்கும். மிளகிட்டு செய்யக்கூடிய பொருள் எல்லாம் கரின்னு ஆக்கிடும். அது மாதிரி இங்க உப்புனாலே நம்ம NaCl சோடியம் குளோரைட் சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கு போடுவாங்க. அந்த உப்புன்னு நினைச்சுக்கணும். உப்புனா சுவை இருக்கு. அதெல்லாம் ஆர்கானிக் சுவை இருக்கு. 6 திறத்தினில் 6 சுவை திறத்தினில் அடியார்களுக்கு அமுது செய்யணும்னு சொல்லுறாரு. பெரிய பிராணத்தில் சேர்க்கிறாங்க. 4 விதத்தில் 6 சுவை திறத்தில் 6 அமுதம் பயந்தனை. விரலியர் கொட்டும் அழுத்த ஏற்றினை என்று சொல்லுவாங்க. விரலியர் தான் இந்த இடத்துல ஆடல் பாடல் செய்கிறவர்கள். அவர்கள் வாசிக்கக்கூடிய 5 வகை கருவிகளை தாமை மகிழ்கின்றார்கள். 5 வகை கருவி: தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடல்னா பாடுறது. ஆலநீரல் அன்றிருந்து அறவரை 4 கேட்க. அதுக்கடுத்து 4 பேர் பிரகாரங்களுக்காக சாமி ஆளவச் செல்வனாக வந்து உபதேசம் செய்தார். நன்கு இனிது உரைத்தனை. நன்றியெல்லாம் முன்னீர் சூர்மா கொன்று. சூரபத்மன் பெரிய மாமரமான என்ன, தலைகீழ மரமான என்ன, கடல் மேல. உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணார்? அவருடைய ஞானங்களை செலுத்தினார். அது
அது 2ஆக சென்றது. அது வேலும் மயிலுமாக சிவலும் மயிலுமாக மாறினது. அதை செய்தது யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய தந்தை யாரு? சிவபெருமான். அதான் சொல்லிவிட்டார், நன்றியில்லா முன்னீர் சூர்மா. சூர்மானா சூரன் மாமரமான் என்ன, அந்த மாவை கொன்று அங்கு இருவரை எரிந்த ஒருவன். அந்த சூரனை கொன்று மீது 2 பேர், கஜமுகாசுரன், இன்னொருத்த சிங்கமுகாசுரன் என்று பேர். 3 பேருமே ஆணவம் கண்ணும் வாய் என்று சொல்லக்கூடிய படங்களுக்கான அடையாளம் தான். அந்த இருவரை எரிந்த ஒருவன் அது யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு தாதை, ஒருவன் தாதை என்று சொல்லி அந்த ஒன்னோட நிறைவாக இதுல ஒன்றிய காட்சி 1, பெருங்கடிது 2, புத்தி 3, நான்மறை 4, ஐம்புலன் 5, அறுதொழில் 6, 7 இன்னரம்பு 7, திரும்ப 6 அமுதம், 5 விரலியர், 4 நால்வர், 3 முன்னீர், இருவரை 2, தெரிந்த ஒருவன். 1ல இருந்து 6 வரைக்கும் வந்து திரும்ப 5 4 3 2 1 6 7 இன்னரம்பு. இன்றைய காட்சி இருங்கலிது, புத்தி, நால்மறை, 3 தீ, ஐம்புலன், அறுதொழில், 7 இன்னரம்பு சித்தனை, 6 அமுதம் கைந்தனை, 5 திரளியல், 4 கேட்க, முன்னீர் 3. முன்னீர் என்ன? முன்னீர்னா கடல். முன்னீர்னா கடல். முன்னீர் சூர்மான கடல்ல தான் என்ன? முன்னீர் சூர்மா. 1 அங்கு இருவரை எரிந்த ஒருவர். திரும்ப சொல்றார், ஒருமிடற்று திருவடிவாயினை. ஒருமிடர்னா உலகத்தில் யாருக்கும் இல்லாதாகிய ஒரு மிடர், கட்டம் கருப்பா இருந்தது. இருவடிவு சமயம்பாலாக மாறினது. தர்மம் மூவகை. திருவடிவாயினை மூவகை உலகம், மேல் கீழ் நடு சொல்லக்கூடிய மூவகை உலகம் உணர கூறுவன 4 வகை. என்னது? புருஷார்த்தம், அறம்பொருள், இன்னும் வீடு. 4 இலக்கண இலக்கியம் 4 வகை இலக்கணத்தை கொடுத்தார். அணிலக்கணம் நீங்களாக இருப்பதுதான் 4 வகை இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படிங்கிற 4 இலக்கணத்தை கொடுத்தார். அப்போ 4 வகை இலக்கணம், இலக்கியம், நடத்தக மொழித்தனை, ஐங்கனை அவனோடு காலனை அடர்த்தனை. ஐங்கனை உடையவன் யாரு? ஐங்கரம் இல்ல, ஐங்கனை. கணைனன் ஆயுதம், அம்பு. 5 அம்பு உடையவன் யாரு? மன்மதன். அப்போ ஐங்கனை அவனோடு காலனை அடர்த்தனைனா மன்மதனை எரிச்சார், எவனை எரிச்சார். அறுவகை சமயம். அறுவகை சமயம் என்னென்ன? அறுவகை சமயம் என்னென்ன? அறுவகை சமயம்னா பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, சைவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், காணாமத்தியம் இருக்கிறாங்க. அதெல்லாம் அறுவகை சமயம் கிடையாது. உள்ளபடி அறுவகை சமயம் என்பது சாங்கியம், யோகம், வைசேடிகம், நியாயம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் வேதத்துக்கு உட்பட்ட 6 நிலை. இந்த 6 நிலை தான். இதை விட்டு இந்த 60 சமயம்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பெரிய அருளாளர்களே மாறினாங்க. 60 சமயம் நெறிமையில் வகுத்தனை, 7 ஓசை ராவணன் பாட. திரும்ப 7 சரத்தை சொல்றார், அது ராவணன் பாட. கீழே 7 நரம்புகளை கொண்ட சொல்லப்பட்டது. இங்க 7 ஸ்வரங்களோடு கூட பாட்டு பாடப்பட்டது. ராவணன் பாடினா என்ன பாடினா? சமகானம் பாடினா. பன்னிராவணன் பாடி வந்தன. ராவணன் பாட தாழ்வாய் கேட்டவன் கீழிருந்து பாடினா. அதனால தாழிலிருந்து வரக்கூடிய பாட்டை கேட்டு தலையடி பொருத்தினை, தலையின கருணை, கருணை கொடுத்தாய். ஆரிய சிந்தையாகி, ஆரிய சிந்தைனா அவங்களோட கோபத்தை நீக்கி 60 சினம் இல்லையா? கோபப்படும் போது வீட்டிலே கோபம் வரும். கோபத்தில் எங்க வீடு போய் 60 சினம், 60 மனம் சேர்வது இனம். அதனால ஆரிய சிந்தையாகி ஐங்கதி, ஐங்கதினா வேகமா போகிறது.
ஐங்கதி தேரோடு திசைதள விடுத்தோன். அவனுக்கு என்ன கொடுத்தார்? தேரு வாழு எல்லாம். தேரோடு திசைதள விடுத்தோன். நாற்றோள் 4 தோளுடைய சோர்மா 4 தோல். 2 கரம் 2 கரம் 8 சொல்லப்படும் 4 தோல். நலனே நந்தி பிங்கிரிடி என்று ஏற்ற போது 3உடன் பாட. நந்தி பிங்கிரிடி, நந்தி மாகாள பிங்கிரிடி என்று அப்பர் சாமி சொல்லுவார். பிங்கிரிடிங்கிறது சிவகணத்தில் உள்ள ஒரு பூதத்துக்கு பேர் பிங்கிரிடி. நந்தி மாகாளம்லாம் பூதகணத்தில் உள்ளவங்க. அவங்க எல்லாம் சாமி எப்படி பாடுறாங்களா? 3உடன் பாட. அது என்ன 3உடன் பாட? 3உடன் எடுத்தல் படுத்தல் நலிதல்னு சொல்லுவாங்க. ஆரோகணம் அவரோகணம். ஆரோகணத்துல போறது இருந்து போகுது. அங்க போய் சஞ்சாரம் 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 பண்ணி திருப்பி அது அவரோகணம். எடுத்தல் படுத்தல் நலிதல் என்று ஆரோகணம் அவரோகணம் சஞ்சாரம் போகிறது. சரி, அந்த 3உடன் பாட இருகன் மொந்தை 2 பக்கத்திலையும் அடிக்கப்பட்டதாக மொந்தை என்கின்ற வாசனை பார்த்தீங்களா? இருகன் மொந்தை ஒரு கணம் கொண்ட, ஒரு கணம்னா புதகணங்கள் ஆகிய கணங்கள் கொண்ட மட்டு விரி இளங்கள் மலைமகள் காண. மட்டுனா மட்டுதான் தேன், மட்டுதான் தேன். மட்டுவார் மொழி சொன்னாலும் சொல்றது இல்லையா? மட்டுவார் மொழி என்ன சொல்றாங்க? திருச்சிருக்காங்க, திருச்சிராப்பள்ளியில இருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில இருக்காங்க. திருச்சியில ஊர் இருக்கா? திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்கும் என்ற நம்ம என்ன சொல்லணும்? திருச்சிராப்பள்ளி. அதுல திவால் மட்டுவிரி இளங்கள் மலைமகள் காண. அலங்கள்னா மாலை மாலை மலைமகள் மாலை அணிந்திருக்கக்கூடிய அம்பாள் பார்க்க நட்டமாடிய நம்மளே பெருமானை அழைத்து, அதனால் ஸ்ரீயேன்னு சொன்ன அறிவில் வாசகம். இது என்னவா? அறிவில்லாத வாசகர் சொல்லி எழுதக்கூடியவர். எப்படி கட்டமைத்து பாடிக்கிறாரு, பாட முடியாது. ஸ்ரீயேன்னு சொன்ன அறிவில் வாசகம். அரிதன கொள்ளாயாக வேண்டும். இது ஒண்ணுமே இல்லாம வளம் இல்லாம இருக்குன்னு சொல்லி நீ விளக்காம இருக்க வேண்டும். வெறிகமழ் கொன்றையோடு வெள்ளிலவு அணிந்து, வெறினா வாசனை. வெறிகமழ் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்து. வெண்ணிலவு நிலானா 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 சந்திரனுடைய ஒளிக்கு பெருதான் நிலா. சந்திரன் சந்திரனுடைய ஒரு வடிவத்துக்கு நிலவு என்பது சந்திரனுடைய ஒளிக்கு, சூரியனுடைய ஒளிக்கு பேர் என்ன? அதோட சந்திரனுடைய ஒளிக்கு பேரு நிலா. அது ஆகியது வெண்ணிலம் அழித்து கீதம் பாடிய அண்ணல் சாமியே பாட்டு பாடுறார். என்ன பாட்டு பாடுறார்? வண்ணங்கள் நாம் பாடி வளையவருக்கு பாதம் சென்னையில் பரவுவன் பணிந்த பெருமானுடைய சிரசிலை சூடி வணங்குவன் பணிந்தேன் பாதம் பரமேட்டி. பரமேட்டின்னு அழைக்கிறார். திருவடி வணங்குகின்றேன். பரமேட்டிவால் நீ நீரணிந்தால் வாயில் அமர்ந்தாய், நீரணிந்து அளவாயில் அமர்ந்தாய். இங்க இருக்கிறாரு எழுகுட்டிருக்கு. யார் மேல படப்பட்டிருக்கு? மதுரை சுவாமி மேலதான் படப்பட்டு. மதுரண்ணி மணாலண்ணி மதுரையாள வாயிலாய் மதுரண்ணி சதா சதுமுகன் கபாலவேந்து சப்பூரே என்று கொண்டாடுகின்றார் ஞானசம்பந்தர். நீ நீரணிந்து ஆளவாயில் அமர்ந்தாய், கணிந்து என்பேன் மெய்யறிவு மெய்யறிவு தீர மெய் எரிவு தீர. மெய் எரிவுனா உடம்பு எரியுதான். ஆளாய பெருமான் நோக்கி நக்கீர் என்ன பண்றாரு? என் மேல உள்ள எரிப்பு தீரணும் அப்படின்னு என்ன பண்ணுறார்? எரிவு தீர பணித்தருளும் வேதியனை. அப்போ நெய் எரிவுனா நெய் எவ்வளவு எரியுது? ஏன் இருக்குது? சாமி நெற்றிகண்ல சித்தார்
அப்போ நெற்றிக்கண் சுடப்பட்டு நெருப்பு தகிதரித்து போது இந்த எழுபுற்றிருக்கை பாடினால தெரிஞ்சு எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இந்த விஷயமே பாடலுக்கு தெரியாது. இப்ப இதுல தெரியுது இவர் சங்க பாடல் சங்க காலத்துல இருந்த புலவர் தான் இதை படிக்காரு பாட்டாங்க. பெருமாடி நெற்றிக்கண்ணில் எரிப்பட்டவர் யாரோ அவர் தான் இதை படிக்கிறார். அளவே பெருமட்டை உடம்பு எரிச்சல் நீங்க பாடணும். இந்த நம்மளும் பாடணும். உடம்பு சூடு தாங்க முடியுமா எல்லாம் பாடலாம். அதெல்லாம் மேலான ஐயறிவு தீரம் படித்தருள் வேதியனே ஐயர ஒன்றின்றி அமர்ந்து. ஐயர ஒன்றின்றி, ஐயரோட சந்தேகமே இல்லாம உண்மையில் எந்த ஒரு வழக்கும் இல்லாம எங்களை எந்த கோபம் இல்லாம நான் அமைத்து இந்த எழுபூற்று இருக்கையில அமர்ந்து எனக்கு அருள் பிரபந்த நிலைவார். முதலாம் தலைமுறையில நக்கீரர்கள் செய்த திரு எழுபூற்று இருக்கை என்ற சித்திரத்தை நம்ம இங்க வரைந்திருக்கிறோம். எழுபூற்று இருக்கை அப்படின்னா 7 வகை பீடங்கள் அமைத்து இருக்க வைப்பது என்று பொருள் கொள்ளலாம். அதுல 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 இந்த அழைப்புல இந்த எழுபூற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எழுபூற்றிற்கு பாடுவதில் முதன்மையானவர் திருஞானசம்பந்தர் பொறுப்பானார் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த எழுபூற்றிற்கு அவர் எதற்காக பாடினார்னு இப்போது நாம் பார்த்தோம். முகநாத பெருமானுடைய நெற்றிக்கண் சூட்டினாலே தாங்க முடியாம மெய்யறிவு தீர, எனக்கு மெய் எரிகிறது, இந்த மெய் எரிவு தீர வேண்டும் என்பதற்காக இந்த எழுபூற்று இருக்கை பாடுகின்றேன் என்று சொல்லி இப்பதான் நம்முடைய நக்கீர தேவனாக பாடத்தான் நாம் பார்ப்போம். அவகையில இந்த எழுபூற்று இருக்கை தான் நம்ம மூத்தது தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா சங்க காலத்தை சேர்ந்த நம்முடைய நக்கீரர் தான் இதை பாடியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவகையில இந்த ஏற்கனவே புதுசா பார்த்துட்டோம். இருந்தாலும் சித்திர கவியில பொருத்தி இருக்கிறோம். ஓருடம்பு ஈருடு ஒன்று புரிந்து என்று முதல் அமைப்பு அமைச்சிருக்கார். ஒன்றின் இரிதழ் மூவிலை சூழம் இருகோடு ஒருமதி என்று 1 2 3 2 1 என்று 2வது விட அமைச்சிருக்கார். 3வது ஒரு கணை இருகோள் மூவையில் நாட்டிசை முன்னெறி 2 நீக்கி 1 நிறைவு என்று சொல்லி 1 2 3 4 3 2 1 அப்படி இதே பாருங்க. 2 3 4 1 2 3 1 2 அமைப்புடைய எந்த வகையில பார்த்தாலும் அமைப்பு பொருந்தும்படியாக அமைப்பு. அடுத்தது 1 மனம் 2 நினைவு முன்னெறி 4 மூழ்கி 5 அளவு 4 முப்புரி 2 ஒருங்கு என்று சொல்லி 1 2 3 4 5 4 3 2 1 என்று இந்த குலத்தை வச்சிருக்கார். திரும்ப ஒருவன் 2 மூலகு நாட்டிசை 5 6 5 4 3 2 1 என்று அடுத்த படத்தை வச்சிருக்கிறார். 1 2 3 4 5 6 5 4 3 2 1 என்று அடுத்த 7வது படம் நிறைவு போறோம். இது மட்டும் 2ஆக வந்து 2 முறை வச்சிருக்கார். அது 2 பேருக்கு எழுதிக்கிறோம். இடப்பட்டால் நெருக்கமா இருக்கு. ஒன்றிய பொறுப்பிடுது இதுக்குமே சேர்த்து சொல்றேன். இருகளில் இருவடிவு முத்தி மூவகை 4 வகை 4 வகை ஐம்புலன் ஐங்கணி ஐங்கதி ஐம்புலன் ஐங்கணி அறுவழில் அறுவகை 7 ஏழில் ஏழி ஓசை 6 7 கொடுத்து 6 இருந்துச்சு 6 ஆரிய 5 ஐங்கதி 4 நாத்தோல் முன்னீர் 3 இருவரை இருக்கல் ஒருவன் ஒருவன் என்று சொல்லி 7வது பீடம் அமைக்கப்பட்டிருக்கு. 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 எழுபூற்று இருக்கு. பாத்தீங்கன்னா 1 1 1 1 இருக்கு. 1 2 3 4 5 இப்படி அமைந்திருக்கு. 2 3 4 5 அப்படின்னு அமைந்திருக்கு. இது கரெக்டா மாறிட்டதுனால வரையில பெரிய கூட வீட்டில் கூட உட்காந்து அழகா நீங்க வரைந்து வச்சுக்கலாம். அற்புதமான அமைப்பு சித்திரக்கவி. இந்த திருமறையில சித்திரக்கவியாக மாலை மாற்றம் அமைந்திருக்கிறது. கோமுத்திரி அந்தாதி என்று சொன்னார். பசு ஒன்று மூத்திரம் வைத்து கொண்டே திருவிழா நடத்துனா அது எப்படி சிக்ஸாக்கா நேரமா இருக்கும் அப்படி சித்திரப்படம் அமைத்து அதுல அந்த கவியை பொறுத்தபடியாக ஞானசுந்தர் தேவாரம் சித்திரக்கவி. இது எழுபூற்று
தெளிவு நக்கீரர் பாடியது 11ஆம் திருக்குறள்.